தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். வாக்கு எண்ணிக்கை முடிந்தவனையும் முதல் முறையா சந்திக்கிறேன். வாக்கு எண்ணிக்கை நமக்கு ஏதோ ஏமாற்றத்தை தந்த மாதிரி, தோல்வியை தந்த மாதிரி சில விஷயங்கள் பேசப்படுது. அடிப்படையில் ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். தேர்தல் வெற்றி மட்டுமே அரசியல் அல்ல. தேர்தல் ஒரு அரசியல்ல, அதுவும் இன விடுதலை அரசியல்ல ஒரு அங்கம், அவ்வளவுதான். தேர்தல் மட்டுமே அரசியல் அப்படிங்கிறது திராவிட கட்சிகளுக்கு, தேசிய கட்சிகளுக்கு வேணா அந்த அரசியல் இருக்கலாம். இன விடுதலை அரசியல்ல தேர்தல் அரசியல் ஒரு அங்கம், அவ்வளவுதான். இருப்பினும் வெற்றி பெற்றவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்கள். 2 ஆண்டுகளுக்கு முன்பாக கட்சி ஆரம்பிச்சு அரசியல்ல எந்த விதமான மக்கள் போராட்டத்திலையும் இல்லாம, மக்களுக்கான எந்த கொள்கைகளையும் பேசாம, வழக்கம் போல இலவசங்களை மட்டுமே அறிவிப்பு செய்து, துளியளவும் அனுபவமற்றவர்கள், கட்சி பொறுப்புல கூட அனுபவம் இல்லாதவர்கள் திடீரென்று இப்பொழுது சட்டமன்ற உறுப்பினர்களாகவும் அமைச்சர்களாகவும் அமர போறாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்கள். அவர்களுடைய ஆட்சியும் அவர்கள் செய்யக்கூடிய இந்த அதிகாரத்தில் அமர்ந்து செய்யக்கூடிய செயல்பாடுகளும் என்னவாக இருக்க போகிறது என்பதை நாம் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத அளவிற்கு தான் இருக்குது. ஒரு கட்சி, அந்த கட்சியினுடைய அமைப்புல ஒரு கிளையோ இல்லைன்னா ஒரு மாவட்டமோ அந்த மாதிரி பொறுப்புகளில் இருந்து குறைந்தபட்சம் ஒரு 5 ஆண்டுகள் கூட களப்பணி செய்யாத, மக்கள் குறைகள் என்னன்னே தெரியாத, மக்கள் துன்ப துயரங்களில் பங்கேற்காதவர்கள் இந்த இடத்துல நிற்கிறாங்க. இன்னும் வெளிப்படையா சொல்லணும்னா, ஒரு தொகுதியில யார் நிற்கிறா அப்படின்னு கூட வாக்களித்தவர்களுக்கே தெரியாது. ஏன் அப்ப 234 விஜய் தான் நிற்கிறாருன்னு அவர் சொன்ன மாதிரி தேர்தல் ஆணையமே அப்படியே அறிவிச்சிட வேண்டியதானே? ஏன் இன்னார் இந்த தொகுதியில வேட்பாளராக நிற்கிறாங்கன்னு ஏன் கொண்டு வரணும்னா, அவர் அந்த தொகுதிக்கான தகுதி உள்ளவரா, அந்த தொகுதியில் உள்ள மக்கள் இவரை விரும்புகிறார்களா, இவரை அவர்களுடைய பிரதிநிதியாக சட்டமன்றத்திற்கு அனுப்புவதற்கு இவர்கள் விருப்பப்படுகிறார்களா அப்படிங்கிறதான தேர்தல். ஆனா 99% இந்த தொகுதியில் இன்னார் தமிழக வெற்றி கழகத்தில் நிற்கிறார் வேட்பாளராக அப்படின்னு 199 பேருக்கு தெரியாது. அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் நடிகர் விஜய். இன்னைக்கு வேணா ஒரு முதலமைச்சராக போகலாம், அது வேற. அன்றைக்கு ஒரு நடிகர் விஜய், அவருடைய கட்சி, அந்த கட்சியினுடைய சின்னம் விசில், அதுல போய் வாக்கை செலுத்தி இருக்கிறாங்க. வாக்கை பெற்றவர்களுக்கு வாழ்த்தை சொல்வதை விட வாக்களித்த பெருமக்கள் இருக்காங்க பாருங்க, அவர்களுக்கு தான் வாழ்த்து சொல்லணும். ஏன் அப்படின்னா, அப்படி ஒரு ஆட்சியை அவங்க பார்க்க போறாங்க, அதுக்கு தான் வாழ்த்துக்கள். நீங்க என்ன நினைத்து இதை வாக்கு செலுத்தினீர்களோ அது நிறைவேற போவதில்லை அப்படின்னு கூட நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அப்படி ஒரு நினைப்பே அவங்களுக்கு கிடையாது. இதை வைத்து அவர்களுக்கு நம்ம வாக்கு செலுத்துறோம், இதை அவர்கள் செய்வார்கள் என்று வாக்கு செலுத்துகிறோம் அப்படின்னு சொன்னா கூட அந்த வாக்களித்த பெருமக்களுக்கு வாழ்த்து சொல்லலாம். அவங்க என்ன செய்ய போறாங்கன்னே தெரியாது, அவங்க என்ன செய்ய போறோம்னு சொல்லவும் இல்லையே, அப்படிப்பட்டவர்களுக்கு வாக்கு செலுத்தி இருக்கிறாங்க, அவ்வளவுதான். இப்ப தேர்தலில் நீங்க நினைக்கிறீங்க வெற்றி தோல்வி அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. இது சீமானின் தோல்வி இல்லை, எல்லாரும் சொல்றாங்க இது படுதோல்வி அப்படி இப்படிங்கிறான். இது சீமானின் தோல்வி அல்ல, இது நாம் தமிழர் கட்சியின் தோல்வி அல்ல, இது நாம் தமிழர் கட்சியில் நின்ற வேட்பாளர்களின் தோல்வி அல்ல, இது மக்களின் தோல்வி. அண்ணன் அடிக்கடி சொல்லுவாங்க, போதிக்கும் போது தெரியாது, நீ பாதிக்கும் போது தான் தெரியும். நீ முற்று முழுவதுமா முடிஞ்ச பிறகுதான் நீ அதை உணர்வேங்கிறது எங்களுக்கு தெரியும். அதனால இதுல ஒன்றும் பெரிய வியப்போ அதெல்லாம் நமக்கு கிடையாது. இது ஒரு நெடுந்தூர பயணம் அப்படிங்கிறது மட்டும் தெரியும். ஏன்னா ஆண்டாண்டு காலமாக அடிமைப்பட்டு இருக்கக்கூடிய தமிழ் தேசிய இனம், ஆங்கிலேயன்ட்டு அடிமை, ஆரியன்ட்டு அடிமை, திராவிடன்ட்டு அடிமை, இதுக்கு இடையில இந்திய தேசியத்தின் அடிமை, இப்படி ஆண்டாண்டு காலமாக தமிழ் தேசிய இனம் அடிமைப்பட்டு கிடக்குது. இந்த 16 ஆண்டுகள்ல இதை விதைச்சு இதை சரி பண்ணிடலாம் அப்படின்லாம் நம்ம நினைச்சோம்னா அதெல்லாம் பேராசை என்பதும் நமக்கு நன்றாக தெரியும். ஒன்றை மட்டும் நீங்க மனசுல வச்சுக்கணும், இந்த தோல்வியில நாம் தமிழர் அப்படியே கலகலத்து போயிடும், அப்படியே விரக்தி ஆயிடுவான், அப்படியே இது முடிஞ்சிடும் அப்படின்னு பேசுற. இந்த பயணத்தின் தூரம் அறிந்த பிள்ளைகளே இதுல பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். எங்கேயாவது ஒருத்தனாவது சோர்வாக பதிவிட்டிருப்பானான்னு பாரு. ஏனென்றால் எதிர்த்து நிற்கக்கூடியவன் தோல்வி வரும் என்றே எதிர்பார்த்து இருக்கக்கூடியவனுக்கு இது ஒன்றும் ஆச்சரியம் அல்ல. இரண்டாவது, இவனுக்கு அரசியல்ல தேர்தல் என்பது அதுவும் ஒரு அங்கம், அவ்வளவுதான். இதுவும் ஒரு விஷயம், அவ்வளவுதான். இப்ப தேர்தலில் தோல்வி அடைஞ்சிட்டான், அதற்காக தன் மண்ணு, தன் மொழி, தன் இனம், தன் உரிமை, அதற்காக நிற்காம போயிடுவானா? அண்ணன் தேர்தலுக்கு முன்னாலே சொன்னதுதான், என்னை வெற்றி பெற செய்தால் நான் உன்னுடைய பிரச்சனைகளை தீர்ப்பேன், தீர்க்கிற இடத்துல வச்சேன்னா நான் தீர்ப்பேன்,
இல்ல எனக்கு நீ தோல்வியை தான் கொடுப்ப அப்படின்னா உன் கூட சேர்ந்து நின்று போராடுவேன். இதுதானே, இவ்வளவுதான் அரசியல். 22 நாடுகள் சூழ்ந்த போது கூட புலிகள் நாம் தோற்போம் என்று தெரிந்த போது கூட அவர்கள் சரணடையவில்லை, அவர்கள் மண்டியிடவில்லை, அவர்கள் சமரசம் செய்து கொள்ளவில்லை. ஆனால் எதிர்த்து நின்றார்கள். அந்த மரபு வழி போர் அங்கே நடந்தது. அதுபோலதான் இறுதி ஒரு உயிர் ஒரு சொட்டு ரத்தம் இருக்கிற வரைக்கும் மரபு வழி போர்ல நின்னாங்க பாருங்க புலிகள். அது மாதிரி தான் அரசியல் நாம் தமிழர் கட்சி அறம் சார்ந்த அரசியல். நான் தோத்தேன்னு சொல்றேன்ல, நான் என் சித்தாந்தத்துல தோத்து போனேனா? நான் தோற்றேன்னு சொல்றேன்ல, நான் என்னுடைய கருத்தியல்ல தோற்றேனா? நான் தோற்றேன்னு சொல்றேன்ல, நான் என்னுடைய தத்துவத்துல தோற்றேனா? நான் தோற்றேன்னு சொல்றேன்ல, நாம் தமிழர் கட்சி அவருடைய கோட்பாடுல தோற்று போச்சா? இல்ல. எப்படினாலும் வெல்லலாம்னு நாம் தமிழர் கட்சி என்றைக்குமே சிந்திக்காது. இது மாதிரி நீ எனக்கு பல தோல்விகளை கூட கொடு, வெறும் தேர்தல் அற்ப வெற்றி தோல்விகளுக்காக மட்டும் இந்த 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 களப்பணி கிடையாது. அதை முதல்ல நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். சமரசமற்ற போர் இது. அதனால இதுல வெற்றி தோல்வி அதுவல்ல. நாங்கள் தொடர்ந்து இதே பாதையில் பயணிப்போம், நாங்கள் தொடர்ந்து இதே தடத்திலே பயணிப்போம். உடனே மக்களை எப்படி ஏமாத்தலாம், மக்களை எப்படி சொன்னா வாக்கு வாங்கலாம், அது கிடையாது. நாங்கள் மக்களை மாற்றுவோம், மக்களுடைய எண்ணத்தை மாற்றி வாக்குவல்ல, மக்களை அரசியல் படுத்துவோம். அந்த அரசியல் படுத்தி மக்களிடத்திலே நாங்கள் வெற்றி பெறுவதுதான் எங்களுடைய இலக்கை தவிர வேறொன்றும் இல்லை. இன்னைக்கு நல்லா சொல்றாங்க, எனக்கு தெளிவா சொல்றான், இவிஎம்ல தான், இவிஎம்னால தான் வெற்றின்னு சொல்றான். பெரிய கூட்டம் வந்திருக்கலாம், எல்லாம் வந்திருக்கலாம். ஆனா 108 இடங்களை பெறுகிற அளவிற்கு இங்க ஒன்னும் பெரிய ஒன்னும் அந்த கட்சி வளர்ந்தரல. அந்த அளவுக்கு மக்கள் ஒன்னும் கேனையும் கிடையாது. நீங்க பாருங்க, புதுச்சேரியும் தமிழ்நாடும் இணைந்த நிலப்பரப்பு தான். இணைந்த நிலப்பரப்புல இங்க என்ன கூட்டம் குடிச்சு அதே கூட்டம் புதுச்சேரியிலும் குடிச்சு. ஆனா அங்க எப்படி, அங்க இல்லையே. அங்க இதே போல வெற்றி அங்க பெற்றுக்கணும்ல. இப்ப தமிழ்நாடு அங்க பீகார்ல நடந்துச்சுன்னா பரவாயில்ல, நிலப்பரப்புலையும் மிகப்பெரிய தூரம் இருக்கு, அதனால அது வரலன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட பாண்டிச்சேரி தமிழ்நாடு எல்லாம் ஒண்ணுதாங்க. அது ஒரு ஒரு பிராந்தியமா இருக்கிறதுனால அதை பிரிச்சு வச்சிருக்கோமே தவிர ரெண்டு ஒண்ணுதாங்க. ஆனா இங்க நடந்த இந்த வினை அங்க நடக்கலையே. அது எப்படி ஸ்டாலின் தோற்கிறாரு? ஏன் எக்ஸிட் போல்ல ஏன் இவ்வளவு வேகமா பண்ணாங்க? ஏன் தேர்தல் ஆணையம் அதை கண்டிக்கல, அதுக்கு தடை போடல? ஏன்னா அப்பதான் உனக்கு இவிஎம் மிஷின் மேல சந்தேகம் வராது. எக்ஸிட் போல்லையே இவருக்கு அப்படி வரும் இப்படி வரும் ஊடகங்களை விட்டு பேச விட்டு விஜய் அப்படியே கோயில் குளம்லாம் போய் ஏதோ ஆசீர்வாதம் வாழ்த்து வாங்கிட்டு நான் தாண்டா முதலமைச்சர் உறுதியாயிருச்சு எக்ஸிட் போல்ல அப்படிங்கிற தோற்றத்தை எதுக்கு கொடுத்தாங்கன்னா மக்களுக்கு இவிஎம் மிஷின் மேல சந்தேகம் வரக்கூடாது. இன்னைக்கு மம்தா போராட்டத்தில் இருக்காங்களே மேற்கு வங்காளத்துல, முதலமைச்சருடைய அந்த பதவியை நான் ராஜினாமா செய்ய மாட்டேன், இது முழுக்க முழுக்க இவிஎம் உடைய முறைகேடுல இது நடந்திருக்குது, இவிஎம் மிஷின்ல நடக்கக்கூடிய தேர்தல், இது மிஷின் செய்யக்கூடிய தேர்தல், அந்த மிஷின் தான் இந்த வெற்றி தோல்வியை தீர்மானிக்குதுன்னு இன்னைக்கு அவங்க முதலமைச்சர் பதவியை நான் ராஜினாமா செய்ய மாட்டேன்னு அங்க போராட்டம் நடந்துகிட்டு இருக்குது. ஏற்கனவே ஐயா பொன்ராஜ், அப்துல் கலாமினுடைய அரசியல் ஆலோசகர் பொன்ராஜ் அவர்கள், ஐயா அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள், எல்லா பேரும் ஊடகவியலாளர் ஐயநாதன் அவர்கள் எல்லாரும் ஏற்கனவே பதிவிட்டது தானே. அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் சட்டமன்றத்தில் நிரூபித்து காட்டினாரு இந்த இவிஎம் மிஷினை எப்படி செயல்படுத்தலாம், எப்படி இதுல உள்ள ப்ரோக்ராமை மாத்தலாம், வாக்கு அளித்ததை எப்படி மாத்தி அமைக்கலாம்னு. உதாரணத்துக்கு ஒரு 1200 ஓட்டுன்னு வச்சுக்கோங்க, ஒரு மிஷின்ல 1000 ஓட்டு விழுந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. இது மட்டும்தாங்க விஷயம். அந்த 1000 ஓட்டை நீங்க வாக்கு செலுத்தினதுக்கு அப்புறம் இந்த சின்னத்துக்கு இவ்வளவு வச்சுக்கோ, இந்த சின்னத்துக்கு இவ்வளவு வச்சுக்கோ, இந்த சின்னத்துக்கு இவ்வளவு வச்சுக்கோன்னு ரீப்ரோகிராம் பண்ணலாம், எங்க உட்கார்ந்தும் பண்ணலாம். இதை நிரூபிச்சே காமிச்சிருக்காங்களே. அப்ப ஜனநாயகம், அரசியல் கோட்பாடு, சித்தாந்தம், கருத்தியல், உழைப்பு, களப்பணி, தேர்தல் பரப்புரை எல்லாம் கேலிக்குத்தான ஒன்றாகி விட்டு போனது. பார்ப்போம், இதற்கு மேலாவது ஏதாவது நடக்குதான்னு பார்ப்போம். ஆனால் என் நிலையிலும் தன்னிலை மாறாது நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் செந்தமிழன் சீமானும் அறத்தின் வழி நின்று இந்த மக்களை அரசியல் படுத்துவோம். அரசியல் படுத்தப்பட்ட அந்த மக்களிடத்திலுமிருந்து நாங்கள் வெற்றியை பெறுவோம். நாங்கள் தற்காலிக வெற்றிக்காக உள்ளவர்கள் அல்ல, நாங்கள் நிரந்தர வெற்றிக்கானவர்கள். தொடர்ந்து களமாடுவோம். இன விடுதலை என்பது அவ்வளவு விரைவில் கிடைக்கக்கூடிய சாத்தியமுள்ள பொருள் அல்ல, அது போராடி பெற வேண்டிய பொருளாக இருக்கிறது. மண்டியிட்டு மக்களை ஏமாற்றி பெறக்கூடிய ஒரு வெற்றியாக அது இல்லை. அது மக்களிடம் போராடி அரசியல் படுத்தி
என் மக்களுக்கு அரசியல் விழிப்புணர்வை கொடுத்து பெற வேண்டிய வெற்றி அது. அந்த வெற்றி மட்டும்தான் நிரந்தர வெற்றியாக இருக்கும். நாங்கள் தற்காலிக வெற்றிக்காக வந்தவர்கள் அல்ல, நாங்கள் நிரந்தர வெற்றிக்காக பாடுபடுபவர்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். இது சமர்க்களம், சமரசமற்ற தமிழ் தேசிய ஊடகம்.